என் பேர் லதா. லதா எங்கேருந்து வரீங்க? ஏற்காட்டிலேருந்து வரேங்க சார். சரிம்மா, அடிக்கடி கோயம்புத்தூர் போகிறீங்க இல்லையா? ஆமாங்க இப்போ சார். இன்றைக்கி சுகர் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை? சார் 373 பார், இருக்குங்க 373. ஆமாங்க சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு முன்னாடி 344. சார். ஆமாங்க நம்ம மயக்கம் இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? இந்த மாத்திரையா? ஆமாங்க சார். இந்த மாத்திரை தான் சாப்பிடுது. இந்த மாத்திரை யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? பையங்க சார். பையன். இந்த அம்மா வந்து இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லேட் ஆகுது, மாத்திரை இல்லைன்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. எல்லா மாத்திரையும் வெள்ளை தானே, வெள்ளை கலர் தான் இருக்கும். நான் கொடுத்த மாத்திரை வேறு. அதில் 3 வகையான மருந்து இருக்கும். இதில் ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. இந்த அம்மா பாவம் தெரியாமல் இதே மாத்திரையை ஒரு வாரமாக சாப்பிட்டு வந்திருக்கு. சர்க்கரை எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தம்பி இருக்குது? 300க்கு மேலே போச்சு. ஆமாங்க சார். அதனால் இந்த மாதிரி நிறைய வீட்டில் என்ன நடக்குதுன்னாங்க, வந்து மக்கள் வந்து மாத்திரை வாங்க தெரியாமல் பசங்கிட்ட கொடுத்து விலை கம்மியாக எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி மாத்திரை தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. சர்க்கரை நோய் மாத்திரை எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். அது வெள்ளை, இது வெள்ளை தான். ஆனால் நிறைய மாத்திரைகள் வந்து மாறி மாறி வரும். தயவு செஞ்சு இதை வந்து டாக்டர்கிட்ட தெரிவிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க.